ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறாரு. இன்னொரு காவல்துறை அதிகாரி வந்து வந்து அவர் வந்து ஒரு அரசியல்வாதியால் அவமானப்படுத்தப்படுறாரு. உடனே அவர் வந்து பெரிய டான் ஆயிடுறாரு. உலகத்தையே அழிக்கக்கூடிய டான் ஆயிடுறாரு. ஒரு அரசியல்வாதியால் ஒரு காவல்துறை அதிகாரி அவமானப்படுத்தப்படுறாரு. அதே அரசியல்வாதியே விஜய் போய் சந்திக்க போகும்போது இவருக்கு வந்து பயங்கரமான ஃபோர்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு போகிறாரு இவர். அந்த அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி போனார்ல அந்த வில்லன், அவருக்கு வந்து கொடுக்கல டேரக்டர். ஸோ அப்படி தான் இந்த படம் படக்கதை அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் வந்து இருக்கிறாரு. ஸோ அந்த வில்லன் வந்து ஆஃப்ரிக்கா பாகிஸ்தான் ஆஸ் யூஸ்வல் இந்தியாவில் படம் எடுக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் எதிரியை காட்டாமல் விடவே மாட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஒரு நாடு, அப்படி தான், அவ்வளோதானே. ஸோ அப்படி இல்லாமல் பாகிஸ்தானை வந்து ஒரு இந்தியாவோட எதிரி 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 அப்படின்னு சொல்லி சீனாவோட பாகிஸ்தானில் தான் எதிரியை பயங்கரமாக காட்டிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவுமே காட்டப்பட்டிருக்கு. அண்டு இதுலேயே ஒரு சீக்வன்ஸ் அப்படியெல்லாம் வருது. அப்புறம் ஃபைனலி ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணு எடுத்து வளர்க்குறாரு. அந்த பொண்ணு ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி எல்லாம் இருக்குது. அந்த பொண்ணோட அம்மா இறந்துடுறாங்க இந்த மாதிரியான தாக்குதலில், இந்த ரவுடியோட தாக்குதலில் தான் அந்த போலீஸ் அதிகாரி இருக்கிறாருல, அவர் வில்லன் ஆனதுக்கப்புறம் அவர் தான் கொலை பண்ணுறாரு அவங்க அம்மாவை. ஸோ அந்த குழந்தை வந்து அதை பார்த்து வளர்ந்து அதுக்கு ஃபியர் ஆன்சைட்டி வருது. ஸோ அந்த குழந்தைய அந்த ஃபியர் ஆன்சைட்டிலேருந்து மீட்டு ஒரு ஆர்மியில் சேர்க்கணும். இது ஒரு கதை ஓட்டம். அதுபோக மீது எல்லாம் இந்த மசாலா சண்டை தான், அடி தடி சண்டை, இப்படி தான் போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அரசியல்வாதியும் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை வந்து இதாக காட்டுறாங்க, இவரோட ஃபேவரட்டாக காட்டுறாங்க. எம்ஜிஆர் பார்த்து மட்டும் இவர் ரசிக்கிற மாதிரி, நான் இட்டால் பாட்டு பாடுற மாதிரி அப்படின்னு. ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, எம்ஜிஆர் வந்து பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அடுத்த எலெக்ஷனில் அவர் தோத்துட்டார். ஸோ இதுதான் இங்கே நடந்த ஃபேக்ட்டு. ஒரு ஒரிஜினல் அரசியல் படம் எடுக்கிறாங்கன்னா அரசியலை படிச்சிருக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா மாஸ் படம் எடுக்கிறாங்கன்னு சும்மா மாஸ் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மாசுக்குள்ளே அரசியலில் உள்ள பொய்யெல்லாம் கலந்து கொடுக்குறாங்க. முதல்ல இந்த முற்போக்கு அடையாளத்தில் இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட அரசியல் நிலைப்பாடை வெளிப்படுத்துகிற அளவுக்கு துணிச்சலாக இருக்காங்களான்னா அது கூட இல்லை அவங்கள்ட்ட. வெகு சில டேரக்டர்ஸ் தான் அவங்களோட அரசியல் நிலைப்பாடை வெளிப்படுத்திட்டு படம் எடுக்கிறாங்க. இவர் வந்து நிறைய முற்போக்காக பேசுவார், கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பேசுகிற மாதிரிலாம் இருக்கும் ஹெச் வினோத். ஆனால் வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாடு வெளிப்படுத்தப்படுறது இல்லை எங்கேயும். ஸோ அதே மாதிரி படத்துலையுமே வந்து அப்படி தான் போகுது. திராவிடன் பாலிட்டிக்ஸ் எல்லாமே மோசங்கிற மாதிரி அதான் சித்தரிக்கிறாரு. அண்டு ஃபைனலி ஒரே ஒரு டயலாக் மட்டும் சாதகமாக வச்சுக்கிட்டாரு. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்